ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளால ஈஸியா போட்டோ எடுத்து நம்மளோட லொகேஷனையும் சேர்த்து டேக் பண்ணி நம்மளால அந்த போட்டோவை போஸ்ட் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம அந்த போட்டோஸை நிறைய பேர் லைக் பண்றாங்க பை கிளிக்கிங் தி ஆட் சிம்பிள். இதுக்கெல்லாம் நம்ம யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம். எஸ் அஃப்கோர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா த மோஸ்ட் வைட்லி யூசிங் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராம். போட்டோகிராஃபியோட நேச்சரை சேஞ்ச் பண்ணிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ட்விட்டர் ஆர் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். Man behind the Instagram யாருன்னு பாத்தீங்கன்னா கெவின் சிஸ்ட்ரோம் along with his friend Mike Greher founded the world's largest photo sharing website. Now let's see the incredible true founding story of Instagram. At a very young ageலே கெவினுக்கு ப்ரோக்ராமிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதோட இம்பாக்ட் பாத்தீங்கன்னா Doom 2 அப்படின்ற கேம்ல இவரோட ஓன் லெவல்ல கிரியேட் பண்ணிருக்காரு by using his programming skills. அது மட்டும் இல்லாம கெவினுக்கு போட்டோகிராஃபினா ரொம்பவே பிடிக்கும். கெவின் ஸ்டான்ஃபோர்ட்ல கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு கூகுள்ல ஒர்க் ஜாயின் பண்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஜிமெயில், கூகுள் கேலண்டர், டாக்ஸ் இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ்ல 2 இயர்ஸ் ஒர்க் பண்றாங்க ஆஸ் அ ப்ராடக்ட் மார்க்கெட்டரா. அதுக்கப்புறமா கூகுள்ல இருந்து லெஃப்ட் ஆயிடுறாங்க பிகாஸ் நெக்ஸ்ட் பொசிஷன் அவரால் மூவ் பண்ண முடியல. ஆஸ் அ அசோசியேட் ப்ராடக்ட் மேனேஜரா நெக்ஸ்ட் பொசிஷன் ரீச் பண்ண முடியலனால கூகுள்ல இருந்து லெஃப்ட் ஆயிடுறாரு கெவின். அண்ட் தென் nextstop.com அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில போய் ஜாயின் பண்றாரு. அங்க பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபி ரிலேட்டடா கோடிங் பண்றதுக்கு கெவினுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. கெவின் அவரோட ஃப்ரீ டைம்ல பாத்தீங்கன்னா அவரோட ட்ரீம் ப்ராஜெக்டான லொகேஷன் பேஸ்டு போட்டோ ஷேரிங் அப்ளிகேஷனை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஆஃப்டர் சம்டைம்ஸ் கெவின் அவங்களோட ஜாபை ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த போட்டோ ஷேரிங் அப்ளிகேஷனை டெவலப் பண்ண கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஃபைனலா ஒரு லொகேஷன் பேஸ்டு போட்டோ ஷேரிங் அப்ளிகேஷனை கெவின் டெவலப் பண்ணிட்டாங்க, விச் இஸ் கால் Bourbon. ஃபோர்ஸ்கொயர் அண்ட் ஃபிளிக்கர் இந்த ரெண்டு அப்ளிகேஷனையும் கம்பைன் பண்ணி தான் Bourbon அப்படின்ற அப்ளிகேஷனை கெவின் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்ட் அப்பை ரன் பண்ணுறதுக்கு கெவினுக்கு ஒரு கோ ஃபவுண்டர் தேவைப்பட்டாங்க. ஸோ ஐரஸ் ஃப்ரெண்ட் மைக் கிரிகர். லைக் மெனி ஸ்டார்ட் அப்ஸ் ஒரு சின்ன ஒர்க் பிளேஸ்ல இருந்தால் இவங்களும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் Bourbon பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு ரீச் ஆகலை. பிகாஸ் கெவின் பார்த்தீங்கன்னா Bourbonல ஃபோர்ஸ்கொயர் அண்ட் ஃபிளிக்கர் இந்த ரெண்டு அப்ளிகேஷனோட ஃபீச்சர்ஸ் அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. ஸோ கெவின் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாங்க நம்ம ஏன் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஃபீச்சர் ஃபோட்டோ ஷேரிங்கை மட்டும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணலாமே. அண்ட் தென் கெவின் காட் அ வேல்யூபிள் அட்வைஸ் ஃப்ரம் ஹிஸ் ஃபியான்சி. ஒன் டைம் கெவின் அவங்களோட ஃபியான்சி கிட்ட நீ ஏன் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்றது இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, லைக் அதர் ஆப்ஸ் மாதிரி தான் இதுல போட்டோ எடுக்க முடியுது, பட் தெர் ஆர் நோ ஃபில்டர்ஸ் எதுவுமே இல்லை. சப்போஸ் இதுல ஃபில்டர்ஸ் இருந்தா நானும் அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியிருப்பேன் பிகாஸ் அது போட்டோவோட குவாலிட்டியை நல்லா என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி வித்தின் 2 monthsல கோட் வெயிட் பண்ணி திருப்பி அந்த அப்ளிகேஷனை ரீடிசைன் பண்ணி ஃபோட்டோ ஃபில்டரோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி ஃபைனலாக இன்ஸ்டாகிராம் அப்படின்ற அப்ளிகேஷனை டெவலப் பண்ணாங்க, விச் இஸ் ஒன்ஸ் கால் Bourbon. இனிஷியலாக இன்ஸ்டாகிராம் ஐஃபோன் யூசர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பிகாஸ் iPhone 4 அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் தென் இன்ஸ்டாகிராம் ஆப் ஸ்டோரில் லான்ச் ஆகி வித்தின் 2 hours பார்த்தீங்கன்னா அதோட சர்வர் கிராஷ் ஆயிடுச்சு. என்னடா நம்ம அப்ளிகேஷனை லான்ச் பண்ணி வித்தின் 1 day சர்வர் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்ற பயத்தில் மைக் கிரிகர் அண்ட் கெவின் சிஸ்ட்ரோம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி சர்வர்ஸை பேக்கப் எடுத்தாங்க. வித்தின் 9 monthsல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமை 7 million யூசர்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இன்ஸ்டாகிராமை ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்முக்கும் கொண்டு வராங்க. வித்தின் 1 day பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 million யூசர்ஸ் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளே ஸ்டோரில் த மோஸ்ட் டவுன்லோடட் ஆப் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அட் தட் டைம். ஸோ வித்தின் அ ஷார்ட் டைம் இன்ஸ்டாகிராம் ரீச் டு எ பீக். இன்ஸ்டாகிராமை வாங்குறதுக்கு ஒரு ஹியூஜ் காம்படிஷன் இருந்துச்சு. லைக் ட்விட்டர் CEO ஜாக் டோர்சே அண்ட் செகோஷியா கேபிட்டல் அண்ட் ஈவன் மார்க் ஜுக்கர்பர்க் கேவ் ப்ரொபோசல் டு பை இன்ஸ்டாகிராம். ஃபைனலி மார்க் ஜுக்கர்பர்க் கெவினுக்கு ஒரு பிக் டீல் ஆஃபர் பண்ணி இன்ஸ்டாகிராமை $1 billion வாங்குறாங்க along with its 13 employees. Now the net worth of Instagram is $1.9 billion as of October 2020. And then the most paid personality on Instagram is Cristiano Ronaldo. He got $976,000 just for a single post. Now Instagram is used absolutely by anyone for expressing their talents.